எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, உங்க பர்சனோட கரண்ட் இன்டென்ஷன்ஸ் வந்து பார்க்க போறோம். இது ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வீடியோவா தான் இருக்க போகுது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். ஸோ பர்சனல் ரீடிங்ஸ் 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை அணுகுங்க. ஒருக்கும் மேற்பட்ட வகையில பர்சனல் ரீடிங் செய்து கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கும் பர்சனல் ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம். ஸோ பிரைஸ்லெட் ஆர்டர்ஸ் சேம் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ரீடிங்ஸ்குள்ள போகலாம். நம்மளோட நம்பர் நிறைய பேருக்கு தெரியல, நான் கிளியரா சொல்றேன் பாருங்க. 8939767271 இதுதான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர். பிரைஸ்லெட் வேணும்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. ரீடிங்ஸ், பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, சும்மா ஷஃபிள் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஓகே, பர்சனோட கரண்ட் இன்டென்ஷன், உங்க பர்சனோட கரண்ட் இன்டென்ஷன்ஸ், உங்க பர்சனோட கரண்ட் இன்டென்ஷன்ஸ் என்னவாக இருக்கு? யூனிவர்ஸ், நான் ஒரு கார்டு எடுக்கலாம். உங்க பர்சனோட கரண்ட் இன்டென்ஷன்ஸ் என்னவாக இருக்கு? உங்க பர்சனோட கரண்ட் இன்டென்ஷன்ஸ், உங்க பர்சனோட கரண்ட் இன்டென்ஷன்ஸ் என்னவாக இருக்கு? ஓகே, நைட் ஆஃப் கப்ஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ நைட் ஆஃப் கப்ஸ் அப்படின்னு சொல்லும் போது உங்க பர்சன் வந்து அவங்களோட கரண்ட் இன்டென்ஷன்ல வந்து உங்களை பத்தி நிறைய கிரியேட்டிவா திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது புதுசு புதுசா உங்களை பத்தி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் உங்ககிட்ட பார்த்து ரசிக்காத நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப மறைமுகமா ரகசியமா ரசிக்கிற மாதிரி தெரியுது. ரொம்ப ரொமான்டிக் திங்கிங் உடைய பர்சனாவுமே இருக்கிறாங்க. உங்க கரண்ட் இன்டென்ஷன்ஸ்ல நீங்க எப்படி இருக்கீங்கன்னா ரொம்பவே ரொமான்டிக்கா இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது. இந்த பர்சன் வந்து ரொம்ப பாக்குறதுக்கு சாமிங்கா இருப்பாங்க. உங்களோட பர்சனை நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும், அடிக்கடி அவங்க வந்து உங்களோட இமேஜினேஷன்ஸ்ல வந்து வந்துட்டு போயிட்டும் இருப்பாங்க. இவங்களை நீங்க பார்க்காம பேசாம இருக்கீங்க, நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க, நோ கம்யூனிகேஷன்ல இருக்கீங்கனாலுமே இந்த பர்சன் சைட்ல இருந்து உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ட்ரீம்ஸ்ல வந்து நீங்க பேசிட்டே இருப்பீங்க, ரியல்லா இருக்கும் ட்ரீம்ஸ் அப்படியே. ஓகேங்களா? ஸோ இந்த பர்சன் சைட்ல இருந்து உங்களுக்கு எந்த விஷயம் வருதுனாலும் அது ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷனா இருக்கும். ரொம்ப ஆர்டிபிஷியலா பேசிட்டு போறது இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. எதா இருந்தாலும் ஸ்ட்ரைட் டு த ஹார்ட் வந்து சொல்லுவாங்க. மனசுல என்ன தோணுதோ அதை ரொம்ப ஓப்பனா சொல்லுவாங்க. இவங்க வந்து ஒரு ராஜா மாதிரி, ஒரு பிரின்ஸ் மாதிரி கியூட்டா சாமிங்கா உங்களுக்கு வந்து ப்ரப்போசல் வந்து பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு உங்க மேல லவ் இருக்கும், அஃபெக்ஷன் இருக்கும், கேர் இருக்கும். இவங்களோட ப்ரப்போசல் வந்து ஒரு மாதிரி ஸ்டைலா, ரொம்பவே அழகா, நீங்க எதிர்பார்க்காத அளவுல இருக்கும். பாக்குறதுக்கு ஓவராலா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க, ஹேண்ட்ஸமா இருப்பாங்க. இவங்களை வந்து இவங்களுடைய அழகுலையும், அட்மைரன்ஸ்லயும், பேச்சுலையும், விதத்திலையும், பழகுற விதத்திலையும் யாருமே அடிச்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு யார் இவங்க கிட்ட பேசினாலுமே அப்படியே அட்மையர் பண்ணி உங்களுக்கு விழுந்துருவாங்க. ஸோ நீங்க இவங்களுடைய பேச்சுல என்ன பண்ணிடுவீங்க, மயங்கிடுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு இவங்க உங்களை வந்து பேச்சிலே கவுத்துருவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க உங்களை பத்தி இன்டென்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொமான்டிக்கா நினைச்சு வச்சிருக்காங்க. உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் வந்து பேசணுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நீங்களும் சைமல்டேனியஸா உங்களுக்கும் அவங்க காம்ப்ளிமெண்ட்ஸ் பண்றாங்க. உங்க இன்டென்ஷன்ல வந்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நீங்களும் மனசுல பட்டதை பேசக்கூடிய ஒரு ஆளு, நீங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப அழகான விதத்துல ப்ரொபோசல் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கரண்ட் இன்டென்ஷன்ஸ்ல வந்து எதிர்பார்க்கறாங்க. நெக்ஸ்ட் கார்ட் ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய தடவை இந்த மாதிரி அவங்களுக்கு மனசுல இருக்கிற ஆசைகளை உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஆசைப்பட்டுட்டு வருவாங்க. ஆனா ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா மிஸ் பண்ணிடுவாங்க. ஒரு தடவையும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணிட்டு தான் போவாங்க. உங்ககிட்ட பேசலான்னு வருவாங்க, பட் ஏதோ ஒரு விதத்துல அந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. ஒரு மாதிரி பயந்துகிட்டு பின்னுக்கு போயிடுவாங்க. ரொம்ப அமைதியா இன்ட்ரோவர்ட்டா இருக்கக்கூடிய பர்சன் எப்படி உங்ககிட்ட பிளான் பண்ணிட்டு
வந்து பேசணும் அப்படிங்கிறது சரி வர இந்த பர்சனுக்கு வந்து தெரியாது. சோ உட்காந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப இவங்க கரண்ட் இன்டென்ஷன்ஸ் உங்களை பத்தி என்னவா இருக்குன்னா, இந்த நபர்கிட்ட நம்ம எப்படி பேசலாம், இந்த நபர்கிட்ட நம்ம எப்படி மூவ் பண்ணலாம், இவங்க கிட்ட வந்து எந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணலாம், இவங்க எப்படி ப்ரப்போஸ் பண்ணா அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அத வந்து ரொம்ப அழகா எப்படி பிளான் பண்றது, ஒரு ப்ரொபோசலா எப்படி இதை அரேஞ்ச் பண்றது, இவ்வளவு நாள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணிட்டோமே, நிறைய நாள் இவங்க கூட பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு, அப்படி இருந்தும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, சான்ஸை மிஸ் பண்ணிட்டோமே, தெரியுதுங்களா, மிஸ்ட் சான்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ சான்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டோமே, எப்படி இந்த சான்ஸ் வந்து திரும்ப கெயின் பண்ணிக்கிறது, எப்படி அவங்க கூட வந்து பேசுறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்கன்னு தெரியுது. நெக்ஸ்ட் கார்டு. அதான் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டிசிஷன்ல இருக்காங்க, சிச்சுவேஷன்லயுமே இருக்காங்க. உங்ககிட்ட எப்படி பேசுறது அப்படிங்கிறதுலயே அவங்களுக்கு நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து நோ கான்டாக்ட்ல இருக்கலாம், நோ கம்யூனிகேஷன்ல இருக்கலாம், மேரீடா நீங்க இருக்கலாம், இல்ல வந்துட்டு ஒரு ஒன் சைடட் லவ்வரா நீங்க இருக்கலாம், அவங்கள வந்து ஒன் சைடடா நீங்க பார்த்துட்டு இருக்கலாம், இல்ல டபுள் சைடடா கூட இது இருக்கலாம். பட் டபுள் சைடட்லயே வந்து நோ கான்டாக்ட் இருக்கு, நோ கம்யூனிகேஷன் இருக்கு, ஆன் அண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கு. சிலர் பேசிட்டே இருக்கும் போதே அவங்க சைட்ல இருந்து சரி வர ஒரு கிளாரிட்டி வந்து கொடுக்காம இருப்பாங்க. செகண்ட் மேரேஜுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம், பிரேக்கப் சிச்சுவேஷன்ல இருக்கலாம், டைவர்ஸ் ஆன ஒரு பர்சனாக நீங்க இருக்கலாம். சோ இந்த மாதிரியான ஆட்களா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சிச்சுவேஷன் வந்து உங்க பர்சனுக்கு நிச்சயமா புரியுது, நீங்க எந்த அளவுக்கு அவங்க இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஏன்னா அவங்களுடைய கரண்ட் இன்டென்ஷனும் நீங்க இல்லாம கஷ்டமா தான் இருக்கு. உங்களுக்காக என்ன முடிவு எடுக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல, ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு சிச்சுவேஷன்ல, டெசிஷன் எடுக்கிறதே அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஒரு மாதிரி யோசிச்சு பாக்குறாங்க, இந்த பர்சன் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம லைஃப்ல முக்கியமானவங்க, இவங்க நம்ம எவ்வளவு நாள் அவாய்ட் பண்ணிருக்கோம், எவ்வளவு நாள் பேசாம வந்து இருந்திருக்கோம், எவ்வளவு நாள் இவங்களை லாக் பண்ணி வச்சிருக்கோம், பிளாக் பண்ணி வச்சிருக்கோம், இவங்க நம்ம மேல எந்த அளவுக்கு காதல்ல இருக்காங்க நம்ம புரிஞ்சுக்காம இருந்திருக்கோமேன்னு சொல்லி உங்களுக்காக ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அவங்க கரண்ட் இன்டென்ஷன்ல அப்படின்னு சொல்லி தெரியுது. சோ யாராவது உங்களுடைய பர்சன் உங்களை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க, பேச மாட்டாங்க, அவாய்டன்ஸ் காட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க உங்களை நோக்கி வந்துட்டே இருக்காங்க, வெயிட் பண்ணுங்க. ரொம்ப டிவைன் டைமிங்கோட, பேஷன்ஸோட, பொறுமையோட இருங்க. உங்க நபர் உங்களை வந்து நிச்சயமாக சேருவார். 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து ரிவர்ஸ்ல வந்திருக்கு. ஸோ நீங்க உங்களை கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. உங்க பர்சனோட கரண்ட் இன்டென்ஷனும் அதுவாதான் இருக்கு. நம்மளையே நம்ம பர்சன் உட்காந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்குன்னு அவங்க எதுவுமே பண்ணிக்க மாட்டாங்க, ஏன் இவ்வளோ செல்ஃபிஷா ஏன் இருக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் இந்த அளவுக்கு வந்து அடுத்தவங்களுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க நல்லது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க, அவங்கள பார்த்துக்கவே மாட்டேங்கிறாங்க, எப்பவுமே வந்து அடுத்தவங்களுக்காகவே யோசிக்கிறாங்கன்னு உங்களை பத்தி அவங்க நினைக்கிறாங்க, அவங்கள பத்தி அவங்க கவலைப்பட்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நீங்க அப்படிதான் உங்களை பத்தி கவலைப்பட்டுக்க மாட்டீங்க, அடுத்தவங்களுக்காக நிறைய ஹெல்ப் பண்றது, நிறைய டீச் பண்றது, சொல்லி கொடுக்கறது, அடுத்தவங்களை முன்னுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி யோசிப்பீங்க. அதனாலயே உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் வந்து இருக்கும். அவங்க ஃபர்ஸ்ட் உங்களை பார்க்க சொல்லுவாங்க, நீங்க எப்பவுமே அடுத்தவங்க நல்லதுக்கு யோசிப்பீங்க, ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியோடயே இருப்பீங்க, ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைப்பீங்க. அதனாலயே உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும், அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியே உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். இது உங்க பர்சனுக்கு வந்து பிடிக்காம இருக்கும். ஒரு மாதிரி உங்களை அட்வைஸ் பண்ணுவாங்க, நீ ஒன்ன பாரு, அடுத்தவங்களை நீ பார்க்காத, நம்ம 2 பேரே என்ன பண்ண போறோம்னு தெரியல. சோ அந்த மாதிரி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ உங்க கரண்ட் இன்டென்ஷன்ல அப்படிதான் இருக்கு, மாறிட்டாங்களா இந்த பர்சன், இல்ல இன்னும் மாறலையா, இன்னும் அடுத்தவங்களுக்காகவே உட்காந்து செஞ்சுட்டு இருக்காங்களா, இவங்களுக்குன்னு எதுவே செஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, இவங்களுக்குன்னு ஒரு கனவு இல்ல, லட்சியம் இல்ல, ஏன் இப்படி ஒரு மோட்டிவேஷனே இல்லாம சுத்திட்டு இருக்காங்க, இவங்களுக்காக இவங்க ஏதாவது பண்ணிக்கிட்டாதான் என்ன, இவங்களை இவங்க கவனிச்சுக்கிட்டாதான் என்ன, இவங்க கேர் பண்ணிக்கிட்டாதான் என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களை பத்தி ரொம்ப அக்கறையாகவும், லவ்வோடையும், கேரோடையும், அஃபெக்ஷனோடையும், உங்களை பிளாக் பண்ணிட்டோமேங்கிற வேதனையோடையும் உங்க நபருடைய கரண்ட் இன்டென்ஷன்ஸ் என்னன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். Always manifest a wonderful life ahead. Stay positive, be positive. அடுத்த வீடியோல உங்க எல்லாரையுமே நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய். பர்சனல் ரீடிங்ஸ் 8939767271 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃபார் பிரைஸ்லெட் ஆர்டர்ஸ் இந்த சேம் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க. உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை எப்பவுமே நம்மளுடைய ஜோதி டெரோட் சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஆல்வேஸ் லவ் யூ கைஸ். பை பாய்.